அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு வந்து நாம் தமிழ் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கான் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாட்கள் முன்னாடி போன விஷயம், சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் பேசிட்டு வந்தாங்க. அது சர்ச்சையாச்சு. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்க வேலையில் இப்போ அடுத்த கட்டத்துக்கு இந்த சர்ச்சை நகர்ந்துருக்கு. சீமான் அவர்கள் தான் திமுக அப்ரோச் பண்ணார், பொது வேட்பாளர்ன்ற கேண்டிடேட் தான் என்ன நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சில பேர் எழுத தொடங்கியிருக்காங்க. எப்படி எடுத்துக்கிறது? இது பலமுறை நாம் தமிழர் கட்சி சார்பில் நம்ம எல்லாருமே அதற்கான விளக்கத்தை கொடுத்துருக்கோம். ஒருவேளை எங்களோட தலைமை ஒருங்கிணைப்பாளரே அதற்கு இறங்கி பேசினாதான் அதற்கான முழு புரிதல் கொண்டு போய் சேர்க்கப்படுமா அப்படிங்கிறது தெரியல. பொது வேட்பாளராக நாங்கள் எந்த இடத்துலையுமே சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் புதிய தலைமுறை, பாலிமர் போன்ற ஊடகங்கள் இந்த செய்தியை பரப்ப தொடங்குச்சு. ஒரு பிம்ப கட்டுமானமாக அது ஆக்கத்தோச்சு, ஒரு நரேஷன் செட்டிங்காக ஆரம்பிச்சுது. அதில் நாம் எழுப்பின கேள்விகள் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் எல்லா தேர்தலையும் ஜனநாயக ரீதியாக நாங்கள் மதித்து தேர்தலை அணுகியிருக்கிறோம். பல கட்சிகள் இடைத்தேர்தல்களை மதிக்காமல் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு மித்தாலஜிக்குள்ளேயே போய் அவர்கள் கம்பீட் கூட பண்ணதில்லை, போட்டியிட்டது கூட இல்லை. அதுக்கு உதாரணமாக ஈரோடு இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், இங்கெல்லாம் வெறும் திமுக நின்ன கதையும் வெறும் பாமக நின்ன கதைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் எந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி புறக்கணிக்கல. நாம் தமிழர் கட்சி அந்த களங்களில் வெறும் இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா பாமக வெர்சஸ் நாம் தமிழர் கட்சியாகும், திமுக வெர்சஸ் நாம் தமிழர் கட்சியாகும் இடைத்தேர்தல்களில் இருந்திருக்கும். அந்த நேரங்கள்லாம் திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி நின்னுது அப்படின்னா அதிமுக, பாமக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை மற்ற ஏதாவது ஒரு கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டு எடுத்துக்கிட்டு, இல்லை பிஜேபி எல்லாருமே நாம் தமிழர் கட்சியை ஒரு பொது வேட்பாளராக அறிவிச்சாங்க அப்படின்னு ஈரோட்டில் மரியாதைக்குரிய சீதாலட்சுமி அவர்களோ, அதே ஈரோட்டில் இன்னொரு சகோதரி நின்னாங்க, விக்ரவாண்டியில் நம்மளுடைய சகோதரி அபிநயா பொன்னிவளவன் நின்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நரேஷன் செட்டிங்குள்ளே நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே ஈல்டாகல. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் சொன்னோம், இடைத்தேர்தல் நிற்பாரா நிற்க மாட்டாரா அப்படிங்கிறத சீமான் அவர்கள் வாயிலாகவே சொல்லுவாங்க. அதை அவரே பொதுக்குழு கூட்டி அறிவிப்பார் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருந்தோம். அப்படி இருக்கும்போது இந்த கன்ஃபியூஷன் அவசியமற்றது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனால் பொதுவாக மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, சட்டமன்றத்தில் இந்த தடவை கட்டாயம் சீமானின் குரல் ஒலித்து இருக்கணும். ஏன்னா அவர் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்தவராக இருக்காரு, தீர்வையும் கொடுத்தவராக இருக்காரு. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருந்திருந்தா கட்டாயம் இங்கே ஸ்கிரிப்ட் வச்சு பேசுகிறவங்களுக்கு மத்தியில் மனசுலேருந்து மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு ஆளாக கட்டாயம் சீமான் இருப்பார் அப்படிங்கிறத மக்கள் விரும்புவதாக நமக்கு தெரியுது. அதையே வரக்கூடிய இடைத்தேர்தல்கள்லையும் நாங்கள் எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குரலாக எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கணும் அப்படிங்கிறத நாமளும் விருப்பப்படுறவங்கள தெரிவித்தோம். ஆனால் அவர் நிற்பாரா நிற்க மாட்டாரா அப்படிங்கிறத நான் அறிவிப்போம்னு சொன்னோம். அதே மாதிரி இதையும் சொல்லியிருந்தோம், பொது வேட்பாளரெல்லாம் இல்லை, பொது மக்களுக்கான வேட்பாளர் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கே எல்லாரும் சாதிக்காக, மதத்துக்காக, இல்லை ஏதாவது ஒரு காரணிகளுக்காக கட்சிகள் வச்சுருக்கும் போது மண்ணுக்காக, மலைக்காக, அனைத்து உயிர்களுக்காகன்னு தமிழ் தேசிய கூட்டின் அடிப்படையில் எல்லா உயிர்களுக்குமான அரசியலை பேசக்கூடிய நாங்கள் பொதுவான ஒரு வேட்பாளர் தான் அப்படிங்கிறத தெளிவும் படுத்தியிருந்தோம். அதனால இந்த குழப்பத்திலேருந்து நம்ம வெளியில் தேவையில்லாத கற்பனை கதைகளுக்கு உரமூட்ட தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு சீமான் அவர்கள் தான். ஏன்னா அவர் வாயை திறந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வரலை, ஒரு சரியான மேடை அமையலை. நம்ம அதை கட்டாயமாக சீமான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பொதுக்குழு கூட்டி அதை அவர் அறிவிப்பார். அதற்கான காலம் சூழலுக்கு இன்னும் இடைத்தேர்தல் எப்போதுன்னு கூட நமக்கு இன்னும் அறிவிக்கப்படலை. அதனால அதற்கான காலமும் நேரமும் இருக்குது. எப்படி இருக்க போது நான் நிற்பேனா நிற்க மாட்டேனாங்கிறத சொல்லுவார். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பரப்புறது தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி முக்கிய பொறுப்பாளர் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதை எப்படி மேம் தாவேக்கா தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ தாவேக்காவுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, எங்களுக்கு அகேன்ஸ்டாக திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, சீமானும் இருக்காரு அப்படின்னு எங்களை எல்லாரும் எதிர்க்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு மேட்ச்சில் உங்களுக்கு 2 டீம் தேவைப்படுது. ஒன்று பிளேயர்ஸ், அதை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு டீம் ஆஃப் பிளேயர்ஸ் தேவைப்படுது. ஸோ இங்கே எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு எதிரிகள் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை.
இன்னும் சொல்ல போனால் தாவேக்கா திமுக அதிமுக என்ன கொள்கை கோட்பாடுகளை வந்து வச்சிருந்ததோ அதைத்தான் இவங்களும் வச்சுருக்காங்க. இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சியில் இருக்க முக்கால்வாசி உறுப்பினர்கள் தாவேக்காவில் இணைஞ்சிட்டாங்க. திமுகவுடைய கொள்கைக்கும் அதிமுகவுடைய கொள்கைக்கும் எந்த வேறுபாடுகளும் இல்லை. அதைத்தான் தாவேக்கா இன்னைக்கு வந்து செயல்பாடுகள் வரைக்கும் கொள்கை கோட்பாடுகள் வரைக்கும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு எதிரி தேவைப்படுது. அவங்கள டிஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேயர்ஸ் தேவைப்படுறாங்க. அப்படிங்கும்போது எல்லாரையும் ஒரு கட்டத்தில் வச்சுட்டா நம்ம சேஃப் கேம் ஆடலாம் அப்படிங்கிறது அவங்க நினைப்பு. வி கேன் நாட் பி இன் த சேம் போட் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு புரியலை. தமிழ் தேசியம் வேற, திராவிடம் வேற. இந்த திராவிடத்தின் தமிழ் தேசியம் குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய தாவேக்கா ஒன்றுத்துலேயும் சேராத ஒரு குழப்ப குட்டை அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இதை தொடர்ந்து சமீபத்தில் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சுக்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொன்னார்னா, ஸ்டாலின் அவர்களும் சீமானவர்களும் கொஞ்சம் கொலாவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னார். நேற்றைய தினம் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு, சமீபத்தில் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியை ரொம்பவே கீழே இறக்கி பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க? அவர் சமீபத்துலன்னு சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அது ஐயா அவர்கள் மீது நிறைய மதிப்பும் மரியாதையும் தான் சீமானவர்களும் வச்சிருக்காங்க, நம்மளும் வச்சிருக்கோம். அவர் ரொம்ப ஆழமான படிப்பறிவை கொண்டவர் அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசியல் நிலைப்பாடுகள் வரும்போது அமாவாசையா மாறிடுறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கு. ஏன்னா ரொம்ப இன்னைக்கு மதில் மேல் பூனையாக நிற்கக்கூடியது ஐயா திருமாவளவன் அவர்கள் தான். எந்த பக்கம் போகிறது, நம்ம திமுகவை பாராட்டி பேசுகிறதா இல்லை தாவேக்காவை பாராட்டி பேசுகிறதான்னு தெரில. திமுகவை தீய சக்தின்னு தாவேக்கா சொல்லுது. அந்த தாவேக்காவோட இன்னைக்கு ஐயா திருமாவளவன் அவர்கள் நயந்து போய் இன்னைக்கு கூட இருக்கிறாரு, இயைந்து இருக்காங்க. ஆனால் திமுகவும் தாவேக்காவும் இணையணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஐயா திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுறார். ஆனால் இதே தாவேக்காவை கடந்த காலத்துல RSS பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு கடுமையான விமர்சனத்தையும் வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவருக்கு இன்னும் சொல்ல போனால் அண்மை காலங்களில் நம்ம செய்தியில பார்க்கும்போது வைகோ நோபல் பரிசே கொடுக்கணும் திருமாவளவன் அவர்களுக்கு அப்படின்னு அவருடைய இந்த உரைகள் எல்லாம் பார்த்து அவர் சொல்லியிருந்தார். இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு அவர் எந்த விமர்சனங்களும் ஐயா வைகோ மீதோ இல்ல வேற யார் மீதோ அவர் வைக்கல. பரிசு கொடுத்ததுக்கு நன்றின்ற மாதிரி சொன்னாரு. ஆமா பரிசு கொடுத்தாங்கன்னா எனக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லியிருந்தாங்க. அது எப்போதும் அவர்களோட பாணியில சொல்லணும், தோழமை சுட்டல் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க, வருடி கொடுத்துக்கிட்டாங்க. 2 பேருக்கும் வலிக்காத மாதிரி விமர்சனங்களை பதிஞ்சுட்டாங்க. ஆனால் எந்த இடங்களையும் விட்டு கொடுக்காத அவன் சீமானவர்களை எப்போதும் கிள்ளுக்கீரையாக பார்ப்பது ஐயா திருமாவளவன் அவர்களுடைய பேச்சுகளில் நம்மளால பார்க்க முடியுது. அப்படிதான் சமீபத்தில் ஒரு மேடையில் சொல்றாங்க, பேனாசிலே உடைப்பேன்னு சொன்ன சீமான் இன்னைக்கு நட்பு சக்தியா மாறிட்டாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க அப்படின்னு திமுகவை காட்டமாக விமர்சிக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, இதே ஐயா திருமாவளவன் அவர்கள் கடந்த காலத்துல ட்ராக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க பல நிகழ்வுகள் எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா போய் ராஜபக்ஷோட கை குலுக்கி வந்தவரே ஐயா திருமாவளவன் அவர்கள். யாரு? இந்த இனத்தை கொன்ற, இனத்தை வீழ்த்திய ஒருவன். அவரோட கை குலுக்கியவர் அதற்கு பிறகு அதற்கு ஒரு முலாமிட்டு பூசினார்ல, அது ஒரு மாண்பரசியல். ஆமா, அவரே தான் கை கொடுத்தாங்க, நம்ம அந்த இடத்துல போய் கை கொடுக்காம இருக்க முடியாது அப்படியெல்லாம் பேசினவர். அதே மாதிரி கடந்த காலத்துல என்னோட பிறந்த நாளைக்கு அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் ஃபோன் அடிச்சாரு, ஹவ் ஆர் யூ, ஹவ் ஓல்ட் ஆர் யூலாம் கேட்டாரு அப்படின்னு சொல்லி அதை சிலாகித்து பேசியவர். அதெல்லாம் மாண்பு அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள வர வச்சுக்கிட்டவர். இன்னைக்கு தான் சீமானவர்கள் ரொம்ப 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 யதார்த்தமா, நாட் பிளான்ட், டெஃபினெட்லி அது திட்டமிட்டதே கிடையாது. முதல்ல கௌதமன் அவர்களுடைய இல்ல திருமணத்துல ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாங்க. அடுத்தது துறைமுகம் காஜா அவர்களுடைய இல்ல திருமணத்துல உதயநிதி அவர்களை சந்திக்கிறாங்க. 2 பேர் திருமணத்திலையும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு குடும்ப நிகழ்வாகத்தான் கலந்துக்கிறாங்க. அதுல யதார்த்தமா அவங்களை சந்திக்கிறாங்க அண்ட் அவங்க நட்பு பாராட்டிக்கிறாங்க, அன்பு பாராட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். இதை விமர்சிக்கிறவர்களுக்கு நம்ம என்ன சொல்றது அப்படின்னா, உங்களுக்கு ரத்தம், எங்களுக்கு தக்காளி சட்னி அப்படின்னு கேட்கறது தான் தோணுது. இப்ப
ஆமா, காங்கிரஸ் வந்து யாரு? இனத்தை கொன்றவன். அவனோட தாவேக்கா இன்னைக்கு கூட்டணி வச்சது, அவங்களோட நீங்க கூட்டணி வச்சீங்க. அந்த அரசியல் நிலைப்பாட்டுல எங்களுக்கு இன்னும் வரைக்கும் மாற்று கருத்து இல்லை. அது தவறு. காங்கிரஸ் எங்களோட இன துரோகி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலைப்பாடு உண்மை. நாம் தமிழர் கட்சி அதே நிலைப்பாட்டுல இருக்கு. கருணாநிதி துரோகி அப்படிங்கிறதுல அதே நிலைப்பாட்டுல இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு துரோகம் இழத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அதே நிலைப்பாடு இருக்கு. திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டை அப்படிங்கிறதுல அதே நிலைப்பாடு இருக்கு. அரசியல் ரீதியாக எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்க மாத்திட்டோமா? இல்ல. அதே மாதிரி நீங்க வெளிப்படையா வந்து பெட்டி வாங்கிட்டாங்க. உண்மையா நான் என்ன சொல்றேன்னா, இவர் நினைச்சிருந்தா கட்டாயமா இவர் எப்படியோ செட்டில் ஆயிருக்கலாம். ஐ மீன் ரொம்ப ஃபன்னியா இருக்கு. இன்னைக்கு வந்து தலைவன் சீமான் அவர்களுடைய ஆற்றலுக்கும் அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய பேச்சாற்றலுக்கும் அவருடைய ஆளுமை திறனுக்கும் அவருடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸுக்கும் அவர் வச்சிருக்கக்கூடிய இந்த ஓட் பேங்குக்கும் அவர் வச்சிருக்கக்கூடிய கட்சியினுடைய இந்த ஆற்றல் இது எல்லாத்தையும் சேர்த்து மதிப்பிட்டீங்கன்னா கட்டாயம் அது 2000 பண அளவில் நீங்கள் மதிப்பிட்டீங்கன்னா அது 2000 கோடிக்கு மேலேன்னு வச்சுக்கிறீங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் சீமானவர்கள் என்னைக்கும் வேலை போயிருக்கலாமே. அன்னைக்கு 1.1 வாக்கு வாங்குறதுக்கு முன்னாடி தான் சீமானவர்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஆயிருக்க முடியும். எப்படி திராவிட இயக்க மேடைகளுக்கு போயிருந்தாரோ, எப்படி கருணாநிதிக்கு செல்ல பிள்ளை தான் சீமானவர்கள், அவரோட பேனாவை, அவரோட சட்ட பாக்கெட்ல இருக்க பேனாவை எடுத்து கொடுத்தவர், அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு உறவு கொண்டாடியவர் திமுகவோட. அப்படிப்பட்ட நபருக்கு அவங்க வந்து அங்கே கூட இருந்திருந்தா அவங்களுக்கு தான் சீமானவர்களுக்கு ஒரு வாய்ப்பையோ ஏதாவது ஒரு பொறுப்பையோ வழங்கியிருக்க மாட்டாங்களா? அவர் சுகபோகமாக வாழ்ந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் 10 தலைமுறை வந்து திமுகவோட குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்குங்கிற அளவுக்கு சொத்து சேர்த்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? தான் சீமானவர்களுக்கு அங்கே கொஞ்சம் கூட இடம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. 2009 இன அழிவுக்கு பிறகு இது என்னுடைய இன துரோகத்தின் அடையாளம், இவங்க எங்களோட துரோகி, இவங்க எங்களோட இனத்தை வீழ்த்தினவங்க, இவங்களே கபடதாரிகளாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தது. அந்த கோபத்தை அணையாத நெருப்பாக இன்னும் தணலாக தன்னுடைய தோள்களில் சுமந்து அடுத்த தலைமுறைக்கு எத்தி வைக்கிறது. காரணம் என்ன? இந்த இனம் அடிமைப்பட்ட இனத்திலிருந்து மீண்டு அது ஒரு விடுதலை பெற்ற இனமாக மாறணும் அப்படிங்கிற வேட்கையினால தானே. அப்ப அதுக்கப்புறம் 1.1 விழுக்காடு, அதுக்கப்புறம் 4 விழுக்காடு, 6 விழுக்காடு, இவ்வளவு வாக்குகள் பெற்ற போதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல கட்டாயம் தானே சீமானவர்கள் தனக்கு லாபம் வேணும், தனக்கு பதவி வேணும், தனக்கு காசு வேணும்னா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்ல. ஏன் பண்ணல? அப்ப இது எல்லாம் இன்னைக்கு கூட சொல்றேன், இன்னைக்கு கூட அவர் வந்து எப்படி பார்த்தாலும் நாம் கூட்டணி வைக்க முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளோட அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருப்பதற்கான காரணம் என்ன? சிந்தனையில் நேர்மை. அவர் எடுத்த கோட்பாட்டில் உண்மையா நிக்கிறாரு, உறுதியா நிக்கிறாரு. காலத்தை இழக்கலாம், நீங்க களத்தை இழக்கலாம், ஆனால் பலத்தை மட்டும் இழந்து விடக்கூடாதுன்னு சொன்ன தலைவருடைய கூற்றை உள்வாங்கி அவர் இவ்வளவு தோல்விகளுக்கு பிறகும் உறுதியா நிக்கிறாருன்னா காரணம் என்ன? இந்த உறுதிக்கும் உண்மைக்கும் கட்டாயம் ஒரு நாள் வெற்றி உண்டு. நேர்மைக்கு வெற்றி இல்லாம இருந்திருக்கா? இல்ல. நீங்க ஆப்ரஹாம் லிங்கன் எடுத்துக்கோங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கோங்க, அறிஞர் அண்ணாவை எடுத்துக்கோங்க, நீங்க வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் எடுத்துக்கோங்க. எத்தனையோ பேர் தோல்வி விட்டுருக்குறாங்க, அவங்களுடைய களத்துல எத்தனையோ முறை தோல்வி விட்டுருக்குறாங்க. ஆனால் வெற்றி பெறாம இருந்திருக்கிறாங்களா? வெற்றி வந்திருக்கு. அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி நம்பிக்கையா இருக்கும். நாங்க எந்த இடத்துலயும் வந்து எங்களுடைய நேர்மையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால எங்களை வந்து இன்னைக்கு நீங்க வந்து விமர்சனம் செய்து பாக்குறீங்க. இன்னைக்கு ஏதோ தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் ஒரு வெற்றி வந்துருச்சு அப்படிங்கிறனால அந்த வெற்றி வந்து நிலையானது அப்படிலாம் நீங்க நினைக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இவருடைய ஆட்சியினுடைய போக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாள் செய்திகளில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. திமுகவுக்கு சற்றும் குறையாத ஒரு ஆட்சி நிர்வாகமாக இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அதை விட மோசமாகத்தான் இருக்கிறது. அது வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளாக இருக்கட்டும், இந்த கஞ்சா போதைப் பொருட்களுடைய புழக்கங்களாக இருக்கட்டும், இல்லை கொள்ளை சம்பவங்களாக இருக்கட்டும், லாக்அப் டெத் மரணங்களாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. நான் புதுசுன்னு சொல்லி அவங்க வந்து எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்கறது இல்லை. அதுக்கு மாறாக அவர்களும் வந்து அதுக்கு
இது பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ இதுவும் கிட்டத்தட்ட திமுகவினுடைய அதே சாயல் தான். அப்போ இன்னும் சொல்லப்போனால் திமுக வந்து மறைமுகமாக தமிழர்களை ஏமாற்றி கார்ப்பரேட் கவடதாரிகளுக்கு அன்னைக்கு கைக்கூலி வேலை செஞ்சிச்சு, கையால் இருந்து வேலை செஞ்சிச்சு. இன்னைக்கு சகோதரர் விஜய் அவர்கள் வெளிப்படையாக சொல்ல பாருங்க, இந்த செய்தியை பாருங்க, இதில் என்ன போட்டிருக்கிறாங்க பாருங்க. தமிழகத்தில் ஏற்படும் சாலை விபத்துகளை குறைக்க நீங்கள் வந்து விரைவு சாலைகள் அமைக்கணும், ஹைவேஸில் எக்ஸ்பிரஸ் அமைக்கணுங்கிறாரு. ஸ்டெர்லைட் ஆலைக்கு கையெழுத்து போடுவேங்கிறாரு. ஐஆர்இஎல் ப்ராஜெக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு. என்இபியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு துடிக்கிறாரு. ஜல்ஜீவனை கொண்டு வரணும்னு துடிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் யாருடைய வேலை? பாஜகவுடைய. கார்பரேட் காரங்களுக்கு உகந்த ஒரு அரசியல்வாதியாக தாவேகா இருக்கும் அப்படிங்கிறத அவர்கள் தீர்மானிச்சிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு நடக்குது. அதனால இவர் வந்து ஏற்கனவே சொன்னதுதான், தமிழர்கள் வரலாம் ஆளலாம், ஆனால் தமிழாய்ந்த தமிழர்கள் இந்த மண்ணில் ஆள்ற வரைக்கும் தமிழ் தேசியம் கட்டாயம் இந்த மண்ணில் முகிழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு நாம் தமிழர் கட்சி கட்டாயம் இந்த மண்ணில் இயங்கிக் கொண்டே இருக்கும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான். கடந்த திமுக ஆட்சியில் திருப்புவனத்தில் அஜித்குமார் என்ற இளைஞர் வந்து லாக்அப் டெத் மூலமாக இறந்துருந்தார். அப்போது நாம் தமிழர் கட்சி கூட பல போராட்டங்கள்லாம் பண்ணியிருந்தீங்க. அப்போது விஜய் அவர்களும் நேரிலலாம் போய் சந்திச்சிருந்தார். இப்போது அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. சபரிவர்மன் எனக்குரிய ஒரு மாற்றுத்திறனாளியை விசாரணை சிறைவாசி அவரை வந்து கொண்டுட்டாங்க போலீஸ் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. சீமான் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, முதல்வர் அவர்கள் வாய் திறக்காதது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காரு. பாக்குறீங்க? கடந்த காலத்துல அவர் தான் அஜித்குமார் கொலை அப்போ போயிட்டு நின்னாங்க, ஒரு 15 நிமிஷம் கூட்டு போட்டாங்கல்ல வள்ளுவர் கோட்டம் கிட்ட. அவங்க தானே எல்லா 22 லாக்அப் மரணத்துக்கும் நீங்க உடனடியா நீங்க தீர்வு சொல்லணும், இல்லை நான் தலைமை செயலகம் வரைக்கும் நாங்களே நடந்து வருவோம் சொன்னது ஐயா சிஎம் விஜய் அவர்கள் தானே. அன்றைக்கு தாவேகா விஜய், இன்றைக்கு சிஎம் விஜய் அவர்கள் தானே. அவர் தானே சொன்னாரு, சாரி மா அரசு வேணாம், எங்களுக்கு நீதி வேணும், எங்களுக்கு வந்து சாரி வேணாம், அதனால அஜித்குமாருக்கு உடனடியாக தீர்வு காத்தாங்கன்னு சொன்னாங்க. பென்னிக்ஸ் ஜெயராஜனுடைய குற்றத்துக்காக அன்னைக்கு சேர்த்து குரல் எழுப்பிய அதே சகோதரர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சபரிவர்மனுக்கு கட்டாயம் வந்து பதில் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து அவருடைய குற்றத்தை நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா அந்த குட்டி குட்டி பேக்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய குட்கா பொருட்களை வந்து ஒரு குட்டி பெட்டி கடையில வித்திருக்காரு, 3 பேக்கெட்டை வித்திருக்கிறாரு அப்படிங்கிறத பல கடைகள் இன்னும் வைக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உண்மையாகவே வெளிப்படையாகவே வந்து உங்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ தமிழ்நாட்டில் முக்கால்வாசி சப்ளை பண்றதே அவர் தான் அப்படின்னு சொல்றோம். சேப்பாக் ஸ்டேடியத்தில் உட்காந்து மாத்திரையை நுணுக்கின ஒரு எம்எல்ஏ, அமைச்சர், இதையெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க? உங்களுடைய கட்சியை சார்ந்தவர் அதே சாத்தான்குளத்துல எத்தனையோ கிலோ கஞ்சா பொருட்களை வித்திருக்கிறாங்க, அவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. அப்ப சகோதரர் விஜய் அவர்களுடைய கடந்த ஆட்சி காலத்துல ஐயா ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் அப்படின்னு விமர்சிச்சவன் நீங்க தானே. அப்ப இந்த ஆட்சி காலத்துல நீங்கள் பொம்மை முதலமைச்சரா அப்படின்னு கேட்க தோணுது. அப்ப பொம்மை முதலமைச்சருடைய வேலை, நாங்கள் யாராவது ஏதாவது சொன்னால் கேட்டுக்கிருவோம், இல்லைன்னா எனக்கெல்லாம் அந்த செய்தித்தாளை படிக்கிறதோ இல்லைன்னா வந்து இங்கே நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கோ எனக்கு அவசியம் இல்லைன்னா எதுக்கு உங்களுக்கு முதல்வர் பொறுப்பு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேள்வியாக இருக்குது. இதனுடைய தீவிரத்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும். கட்டாயம் இது வந்து இயற்கையான மரணம் இல்லை அப்படிங்கிறது அவர்களோட சகோதரி சொல்கிறாங்க. இயற்கையிலேயே அவருக்கு வந்து உடலில் வந்து குறைபாடு உள்ள ஒரு நபர் அப்படிங்கிறதும் தெரியுது. இது கட்டாயம் போலீஸ் லாக்அப் மரணமாகத்தான் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத வந்து ஆய்வுகள் நமக்கு தெரியப்படுத்துது. அப்படி இருக்கும்போது வாய் மூடி மௌனிக்க முடியாது. கொஞ்சமாவது நீங்கள் வந்து வாயை திறந்து பேசி இதற்கான தீர்வை காணணும் அப்படிங்கிறது தான். பல்லர் கேள்வி நன்றி.